அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நாளை அரஃபா தினத்தில் நாம் ஓத வேண்டிய மிக முக்கியமான 15 திக்ருகளை தான் பார்க்க போகிறோம். அரஃபா தினம் என்பது நமக்கு நாட்கள்லேயே மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடம் நம்மை பற்றி பெருமையாக பேசுகிறான். இன்னும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் தஆலா பல மடங்கு நன்மைகளை நமக்கு கொடுக்குறான். இன்னும் இந்த நாளில் மன்னிப்பை நமக்கு வழங்குறான். இன்னும் இந்த நாட்களில் நம்ம கேட்கக்கூடிய துஆவிற்கு உடனடியாக பதில் கொடுக்குறான். ஏன்னா இந்த நாளில் கேட்கக்கூடிய துஆ தான் துஆக்கள்லேயே மிகச்சிறந்ததாக இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த நாளை பயன்படுத்தி அதிக அளவில் நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும், நம்முடைய துஆக்களை கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும், இன்னும் அதிக அளவில் நன்மைகளை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட சிறந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய, இன்னும் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய, இன்னும் நம்முடைய துஆவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த 15 திக்ருகளை தான் பார்க்க போகிறோம். இதில் எதை ஓதி கேட்டாலுமே அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவிற்கு பதில் தருவான். அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த திக்ருகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் நீங்கள் எந்த திக்ரை நீங்கள் ஓதனாலும் சரி, அல்லது இந்த 15ஐயுமே நீங்கள் ஓதிக்கிட்டாலும் சரி, உங்களுடைய துஆக்கள் அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். அதில் முதன்மையானது அப்படின்னு சொன்னால் கலிமா தையிபா, லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த ஒரு திக்ரு தான் திக்ருகள்லேயே மிகச்சிறந்தது. இன்னும் இந்த திக்ரு இல்லை அப்படின்னா இவ்வுலகமும் இல்லை, மறுமையும் இல்லை. நாளை நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய திக்ரு. இன்னும் இவ்வுலகத்தில் எந்த ஒரு அடியானும் இந்த ஒரு வார்த்தையை கூறி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் பறவைகளுக்கு ரிசுக் அளிப்பது போல மனிதர்களுக்கு ரிசுக் வழங்குறானாம். நம்ம கேட்குறத எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுக்குறானா. இது அப்படிப்பட்ட ஒரு கலிமா. இந்த கலிமாவை தான் நம்ம ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது கலிமா ஷஹாதத். இந்த கலிமா ஷஹாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. ஆனால் இதை நம்மள பலரும் அறிஞ்சது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கலிமா ஷஹாதத்து தான் நாளை மறுமை நாளில் நன்மை தீமை எல்லாம் நிறுக்கப்பட்டு முடித்த பிறகு வானவர்கள் சுருட்டி மடித்து வைக்கப்பட்ட நன்மைகளை கொண்டு வருவாங்களாம். அது எண்ணி பார்க்கவே முடியாதான், அந்த அளவுக்கு நன்மைகள் எழுதப்பட்டிருக்குமா. அது எதற்காக அப்படின்னா கலிமா ஷஹாதத்தை ஒரு முறை சொல்கிறதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு சிறப்பு பாருங்கள். எனவே இந்த கலிமா ஷஹாதத்தை நம்ம வாழ்க்கையில் அதிக அளவில் நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த கலிமாவையும் நம்ம ஓதிக்கணும். அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு திக்ரு என்ன அப்படின்னா கலிமா தம்ஜீது. ஏன்னா இந்த துல்ஹஜ் 10 நாட்களுமே நாம் ஒவ்வொருவரும் ஓதிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான கலிமா. இந்த கலிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு நன்மை இருக்குது. இன்னும் இந்த நாட்கள் இந்த கலிமாவை ஓதிட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய அனைத்து துஆவிற்குமே பதில் தருவான். எனவே இந்த கலிமாவை நம்ம அதிக அளவில் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 3 முறையாவது ஓதுங்க. அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய திக்ரு கலிமா தௌஹீது. இந்த கலிமாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இதை நம்ம ஒரு முறை நம்ம ஓதுறதுக்கு அல்லாஹ் பல ஆயிரக்கணக்கான நன்மைகளை கொடுக்குறான், இன்னும் லட்சக்கணக்கில் நன்மையை கொடுக்குறான். இந்த கலிமாவை நம்ம அன்றாடம் நம்ம வழக்கமாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த தேவையுமே மிச்சம் இருக்காது. அத்தனை தேவையுமே முடித்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. எனவே இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளை அரஃபா தினத்தில் அதிக அளவில் ஓதணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 3 முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான திக்ரு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த ஒரு திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. நம்ம ஒரு முறை சொன்னாலே அல்லாஹ் அவ்வளவு சிறப்புகளையும் நன்மைகளையும் நமக்கு கொடுக்குறான். இன்னும் 100 விதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நம்மை விட்டு நீக்கிறான். இன்னும் அனைத்து நோய்களுக்கும் இது ஒரு மருந்தாக இருக்குது. அனைத்து தேவைகளையுமே இது நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சொர்க்கத்தின் பொக்கிஷமாக இருக்குது. இது எந்த நபிமார்களுடைய உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு பெரிய நிஅமத் நமது நபியவர்களின் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. எனவே இந்த திக்ரை நம்முடைய வாழ்க்கையில் அதிக அளவில் நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனவே நாளை இந்த ஒரு திக்ரையும் நம்ம 3 முறை நம்ம ஓதி முடிச்சுக்கணும். அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான திக்ரு என்ன அப்படின்னா செலவாத். செலவாத்துகள்லேயே மிகச்சிறந்தது அப்படின்னா தரூதே இப்ராஹிம் செலவாத்து தான். நம்ம எந்த செலவாத்தை ஓதனாலும் சரி,
அதற்கு பல்லாயிரக்கணக்கான நன்மைகள் நமக்கு கிடைக்குது, பல்லாயிரம் சிறப்புகள் நமக்கு கிடைக்குது. இன்னும் நம்முடைய துஆக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை இது நீக்குது. இன்னும் இதை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கு. அதாவது ஒரு முறை நம்ம செலவாத்த ஓதுறதுக்கு அல்லாஹ் தாலா 400 ஹஜ்ஜு செய்த நன்மையை நமக்கு கொடுக்குறானாம். இதை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை அரஃபா தினத்தில் செலவாத்த அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா நம்மள பலருக்குமே ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் அதற்கான வசதி பொருளாதாரம் நம்மக்கிட்ட இருக்காது. ஆனால் இந்த செலவாத்த ஓதுறதின் மூலமாக அந்த நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறானாம். எவ்வளவு சிறப்பு! எனவே செலவாத்தை நம்ம அதிக அளவில் நம்ம ஓதணும் இன்ஷா அல்லாஹ். நாளை நீங்கள் வெறும் குறைந்தது 3 முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு திக்ரு என்ன அப்படின்னா இஸ்திக்ஃபார் தான். ஏன்னா நாளைக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை நம்ம அதிகம் மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு துஆ கபூல் ஆகலை, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சோதனைகள் நீங்கலை, பிரச்சனை நீங்கலை, கடன் நீங்கலை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லோருமே அதிக அளவில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு இந்த இஸ்திக்ஃபார் தான். அதுலேயும் நாளைக்கு இந்த இஸ்திக்ஃபாரை நீங்கள் அதிகமாக ஓதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே அல்லாஹ் நீக்கி வருடம் முழுவதும் உங்களுக்கு கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்திற்குமே பதில் தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரை நாளைக்கு அதிகமாக ஓதுங்க. குறைந்தது 3 முறையாவது நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த வருடம் முழுவதும் இதனுடைய பலன் உங்களுக்கு இருக்கும். துஆக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கிவிடும். அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூறா அப்படின்னா சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இது நம்மோடு அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு அற்புதமான சூறா. இந்த சூறாவை நம்ம எதற்காக எப்போ ஓதினாலும் நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ்வே வாக்குறுதி சொல்லியிருக்கான், என்னுடைய அடியான் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு. இன்னும் இந்த ஒரு ஃபாத்திஹா சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது, ஏராளமான நன்மைகள் இருக்குது. எனவே இந்த சூறாவை நம்ம அதிக அளவில் நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். குறைந்தது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 3 முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுடைய துஆவிற்கு உடனடியாக பதில் கிடைக்கும். அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய சூரா இஹ்லாஸ். சூரா இஹ்லாஸிற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இன்னும் இந்த சூறாவை ஓதி கேட்கக்கூடிய துஆவும் உடனடியாக கபூலாகும். ஏன்னா இதில் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்குது அப்படின்னு பல ஹதீஸ்களில் நம்மளால் பார்க்க முடியுது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நீங்கள் நாளைக்கு ஓதுறது அப்படிங்கிறது ஒரு குர்ஆனை நீங்கள் முழு குர்ஆனை முடித்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இதை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய சூறா அப்படின்னா சூரா நஸ்ர். சூரா நஸ்ருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அல்லாஹ்விடமிருந்து நமக்கு உடனடியாக உதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு சூறா. நம்ம இதை காலை வேளையில் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நாள் முழுவதும் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு உதவிகள் வந்துக்கிட்டே இருக்கும். எனவே நாளை நம்ம இந்த சூறாவை ஓதுறது அப்படிங்கிறது வருடம் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை அதிக அளவில் ஓதுங்க. முடியாதவங்க 3 முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய சூறா அப்படின்னா சூரா கதிர். சூரா கதிருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இதை நம்ம எந்த நேரத்தில் ஓதனாலும் நம்முடைய துஆ கபூல் ஆகும். அதுவும் இரவு வேளையில் நம்ம இந்த சூறாவை ஓதுறதுக்கு பல சிறப்புகள் சொல்லப்படுது, பலவிதமான நன்மைகள் கிடைக்குது, நம்முடைய அனைத்து தேவைகளுமே கபூலாகக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த சூறாவையும் நம்ம நாளைக்கு 3 முறையாவது நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்தது நபிமார்கள் ஓதிய அவர்களுக்கு பலன் கொடுத்த துஆக்களை நம்ம பார்க்கலாம். திருக்குர்ஆனுடைய துஆ தான். அதில் நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிக அளவில் ஓதிய ஒரு துஆ அப்படின்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ ஒ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ ஒகினா அதாபன்னார். இந்த ஒரு துஆவை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி நம்ம தான் வெற்றியாளர், நமக்கு தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவில் எல்லாமே உள்ளடங்கி இருக்குது. இவ்வுலகத்தில் சிறந்ததை கொடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே சிறந்ததாக தான் அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் மறுமையில் சிறந்ததாக தான் அல்லாஹ் கொடுப்பான். அப்படி இரு உலகிலும் சிறந்ததை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ. எனவே இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஓதுறது அப்படிங்கிறது வருடம் முழுவதும் நமக்கு சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. எனவே இதை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம ஓத வேண்டிய துஆ அப்படின்னா நபி ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அற்புதமான ஒரு துஆ. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இந்த ஒரு துஆவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. ஆனால் இது நம்மள பலருக்கும் தெரியாது.
ஏன்னா இந்த துஆவில் பாவ மன்னிப்பிற்கான அற்புதமான வார்த்தைகள் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல வருடக்கணக்கில் துஆ கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கபூல் ஆகவே இல்லை. அப்போ தான் இந்த ஒரு வசனத்தை ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுருக்காங்க. அல்லாஹ் அவங்களுடைய துஆவை உடனடியாக கபூல் செஞ்சானாம். அவங்களுடைய பாவங்களை உடனே மன்னிச்சிட்டானாம். இது பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வகையிலும் இருக்குது, நம்முடைய துஆக்களுக்கு பதில் தரக்கூடிய வகையிலும் இருக்குது. எனவே இந்த ஒரு துஆவை நம்முடைய வாழ்க்கையில் அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதை ஓதுங்க. இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய பாவங்கள் அல்லாஹ்விடம் மன்னிக்கப்படும். இன்னும் உங்களுடைய துஆவிற்கு பதிலும் கிடைக்கும். அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய திக்ரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இந்த ஒரு துஆவிற்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இந்த துஆவை மட்டும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நமக்கு எந்த விதமான தேவைகளுமே இருக்காது. அத்தனை தேவைகளுமே அல்லாஹ் தஆலா நமக்கு கபூல் செஞ்சு தருவான். ஏன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதுவுமே இல்லாமல் இருந்து இந்த துஆவை ஓதிய உடனே அவங்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுத்த ஒரு அற்புதமான துஆ. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த துஆவை குறைந்தது 3 முறையாவது நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு எந்த தேவைகளும் இருக்காது. இன்னும் திருமண தடைகள் நீங்கும். இன்னும் உங்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும். இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான துயரங்களும் இருக்காது. அனைத்துமே உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அத்தனை தேவைகளுமே இது நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இதை நாளை 3 முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு திக்ர் அப்படின்னா நபி யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் ஓதிய அற்புதமான துஆ லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த ஒரு துஆ இஸ்திக்ஃபாரும் கூட. இதில் அல்லாஹ்வை புகழ்கிறதுக்கான புகழ் சொல்லும் இருக்குது, நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடிய வகையிலும் இருக்குது. எந்த ஒரு முஅமினும் இந்த ஒரு துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ ஒருபோதும் மறுக்கப்படாது. அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்து தருவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்குறுதி கொடுத்த அற்புதமான துஆ. இன்னும் இந்த துஆவை ஓதி நம்மள பலருமே பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு சக்தி பெற்ற துஆ. எனவே இந்த துஆவை நாளைக்கு கண்டிப்பாக நம்ம 3 முறையாவது நம்ம ஓதிக்கொள்ளணும். இந்த வருடம் முழுவதும் நமக்கு எந்த தேவை இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு அதை கபூல் செஞ்சு தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை அரஃபா தினம் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் நாள். இன்னும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நாள், நம்முடைய துஆவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய நாள். அந்த நாளில் இதில் சொல்லக்கூடிய நன்மைகளை அதிக அளவில் சம்பாதித்து கொள்ளக்கூடிய திக்ருகளையும், இன்னும் நபிமார்கள் ஓதப்பட்ட துஆக்களையும், இன்னும் அற்புதமான திருக்குரானின் சூறாக்களையும் இதில் ஏதாவது ஒன்றையாவது அல்லது அனைத்தையுமே ஓதி அல்லாஹ்விடம் நம்ம துஆ செய்யக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நாளை கேட்கக்கூடிய துஆவானது மறுமை வரைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே நாளைக்கு அதிக அளவில் நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். அதிக அளவில் பாவ மன்னிப்பு தேடுங்க. இன்னும் உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தையுமே நீங்கள் கேளுங்க. இன்னும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு என்ன தேவையோ, எப்படி உங்களுடைய வாழ்க்கை மாறணுமோ, எந்த ஆசை உங்களுக்கு கபூல் ஆகணுமோ அது அனைத்தையுமே நாளைக்கு கேட்க தயாராக இருங்க. நாள் முழுவதும் உங்களுக்கு நேரம் இருக்குது. நாள் முழுவதும் நீங்கள் பயன்படுத்தி அதிக அளவில் துஆ கேட்கக்கூடியவங்களாக இருங்க. ஏன்னா துஆ கேட்பது அப்படிங்கிறதே ஒரு விதமான அமல் தான். அதற்கும் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை பல மடங்காக கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஆசை இருந்தாலும் நாளைக்கு கேளுங்க. அல்லாஹ் அனைத்தையுமே கபூல் செஞ்சு தந்துடுவான். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு கேளுங்க. அதிக அளவில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அந்த ரப்பு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை அரஃபா தினத்தில் அதிக அளவில் நன்மைகளை செய்ய, இன்னும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க நம் அனைவருக்குமே அல்லாஹ் ஆர்வத்தையும் அதற்கான நேரத்தையும் தந்தருள வேண்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.